அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 20/4/2024, அதாவது சித்திரை மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை, துவாதசி திதி, பூர நட்சத்திரம் மத்தியானம் 2:04 வரை, அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம். ராகு காலம் காலையில் 9லேருந்து 10 வரைக்கும், யமகண்டம் 1:00லேருந்து 3 வரைக்கும், நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, சாயங்காலம் 4:30 to 5:30. சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரங்களுக்கு உடையது. நீங்கள் போட வேண்டிய துணியின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக். அதே மாதிரி போடக்கூடாதது வெள்ளை. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது தேங்காய் சட்னி, தேங்காய் சாப்பிடலாம். கேபேஜி, காலிஃப்ளவர், கத்தரிக்காய் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது அந்த கேரக்டர் ஸ்டடி அதில் மகர ராசி ஃபைனல் டச் பண்ணிவிட்டு அந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது மகர லக்கணத்தில் பிறந்தவங்களை பற்றி நம்ம இப்போ 2-3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க கண்கள் ரொம்ப அழகாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதே மாதிரி உடம்பில் கீழ்ப்பகுதியினோட வளர்ச்சி மேல் பகுதியினோட வளர்ச்சி விட கம்மியாக இருக்கும். அதாவது இடுப்புக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். கால் இதெல்லாம் கொஞ்சம் குச்சியாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், அதே மாதிரி இவங்களுக்கு வாத சம்பந்தப்பட்டது, வாத உபத்திரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு குளிரை தாங்க மாட்டாங்க. அதே மாதிரி மழை ஒத்துக்கிடாது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் சினிமாவிலலாம் மழை வந்தோடனே ஓடி போய் டான்ஸ் ஆடுறது, நனைகிறது. இவங்களுக்கு மழையில் நனைகிறது இவங்களுக்கு ஆகிறது இல்லை. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு மத ஈடுபாடு இல்லாட்டா கூட இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்கிடுவாங்க, நடிச்சுக்கிடுவாங்க. ஆமாம், அதே மாதிரி கொஞ்சம் சேடிஸ்ட் மென்டாலிட்டி சின்ன வயசில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி அம்மாட்ட அடி வாங்கிட்டுட்டா இவங்க சிரிக்கிறது, அந்த மாதிரி சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி. அதனால் பெரிய இதாக சொல்ல வரல. சின்ன சின்ன அடுத்தவங்களோட இதில் மனநிறைவு, மகிழ்ச்சி காணக்கூடிய மென்டாலிட்டி சின்ன வயசில் இருந்துக்கிட்டு, மத்திய வயசு, அதாவது 30 வயசுக்கு மேலேன்னு சொல்லலாம், திருமணத்துக்கு மேலே அது மாறி குடும்பம் மேலே அஃபினிட்டி உள்ளவங்களாக மாறிடுவாங்க. ஆமாம், அதே மாதிரி பெரிய அதிர்ஷ்டக்காரர்கள் தான். ஆமாம், இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உடம்பில் நல்ல பலம் இருந்துக்கிட்டு இருக்கும். நடப்பதில் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ தூரம்னாலும் நல்லா நடந்து போயிடுவாங்க. ஆமாம், இவங்களுக்கு ராசி கூட மகர ராசியாக இருந்துட்டுனா இவங்க உடம்பு கொஞ்சம் ஒல்லியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதாவது கவிதா ஞானம், கவிதை எழுது போயிட்டு மாதிரி கவிதா ஞானம் உடையவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு உடையவங்களாக இருந்துப்பாங்க. உண்மையாக தான் நடந்துக்குவாங்க, உண்மையாக தான் பேசுவாங்க. இதில் அந்த இதுவும் ராசி லக்னம் ரெண்டுமே மகரமாக இருந்தால் புகழ், பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய புகழ் பெறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தலைமை தாங்கும் தகுதி, ஒரு கூட்டத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு இதுக்கோ தலைமை தாங்கும் தகுதி உடையவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், இதற்கு மேல் அடுத்த கும்ப லக்கணத்தை பற்றி நாளை பார்ப்போம். இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. எதையும் உடனே முடிச்சிடுங்கக்கூடிய மென்டாலிட்டி உடைய உங்களுக்கு இப்போ நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து விடுகிறது. அடுத்தால எப்படின்னா, அனுபவத்துக்கு மிஞ்சினா ஆசிரியர் கிடையாது. அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. அம்மா சொல்ல கேட்டு நடக்கிறீங்க. பணம் ஓரளவு பரவாயில்லை. பிரயாணம் தவிர்க்க முடியாததாகிவிடுது. பிரயாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா கூட அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. அடுத்து ரிஷபராசி. பொறுமையின் சிகரம். நீங்கள் நிதானமாக ஸ்டெப் வையாக நிதானமாக அடியெடுத்து வைக்கிறீர்கள். அதை விட நிதானமாக தான் ரிசல்ட்டு கிடைக்கிறது, முன்னேற்றம் கூட இருந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த வாரத்தில் எதிர்பார்த்து இருந்த இதுவரை நடைபெறாத பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று நடக்க போகுது, செட்டில் ஆக போகிறது. மகன் அல்லது மகள் உங்களுக்கு அவங்க மூலம் வருமானமும் வரப்போகிறது. அடுத்து மிதுன ராசி. மிகப்பெரிய சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய ராசி இது. புரியுதுங்களா?
நீங்களும் கண்டிப்பாக சாதனையாளர்கள் ஆகுவீர்கள். மார்க்கெட்டிங்கு, டெலிகம்யூனிகேஷன், ஐடி, லாயரு, ஜேர்னலிசம் இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. உடம்பை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கடந்த கால நினைவுகள் அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து போய்கிட்டு இருக்குது. கடகராசி, அதாவது டாமினண்ட்டான ராசி. அந்த கடகராசியை சும்மா சொல்லக்கூடாது. அதே சமயம் இந்த 7 சனி, அஷ்டம சனி இருந்த ரொம்ப அதிகம் பாதிக்கிறது கூட இந்த ராசி தான். இப்போ அந்த அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அதனால் வண்டி வாகனங்களை கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க. சனிக்கிழமை சாயங்காலம் நவக்கிரகமோ அல்லது சனி பகவானோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெளிநாட்டு தொடர்பு கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்ம ராசி, உங்களை யாராலும் ஜெயிக்க முடியறதில்ல. நல்லது கெட்டது எதிராக இருந்தால் கூட நீங்கள் எடுக்க முடிவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மற்றவங்களால் உங்களுக்கு எடுக்க முடியாது. ஸோ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. அதாவது மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அடுத்தால் எப்படின்னா சூரியன் அம்சம். அது சூரியன் சிம்ம ராசின்னா ராசிக்குண்டான கிரகம் சூரியன். அப்போ சூரியன் அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க. அதனால் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ எப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. 2ஆம் இடம் பலகீனமாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால. அதனால் யாருக்கும் கமிட்மெண்ட் எதுவும் பண்ணிக்கிட்டாதுங்க. ஆமாம். பழையபடி இன்னொரு விஷயம் என்னென்னா, கடன் கொடுக்காதங்க. கொடுத்தா திரும்ப வாங்க முடியாது, வராது. ஓகே. அடுத்து கன்னியாராசி, எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடைய புதன் அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த ட்ரேடிங் பண்ணுறதில் கூட அப் அண்ட் டவுன் நிறையா வர வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நினைத்த அளவில் பணம் வருது. அதனால் ஆடம்பர செலவை கட்டுப்படுத்திக்கிடுங்க. ஆமாம். உத்தியோகத்தில் சின்ன பிரச்சனை, அது வருது போகுது, சரி பண்ணிக்கிடுதீங்க. ஸோ செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி, குடும்பத்தில் மங்கள காரியம் நடக்க போகுது. ஆமாம். குழந்தைகள் இவங்க மகன் மகள் நன்றாக இருப்பது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டுமென்று எண்ணுபவர்களின் எண்ணம் நிறைவேறும் சமயம் இது. அந்த நேரம் வந்துடுச்சு. வெளிநாட்டுக்கு போகிறதாங்க, போயிட்டு வாங்க. அம்மாவோட நினைவு தான் அடிக்கடி வாட்டுது. நம்ம அம்மா அப்படி வளர்த்தாங்களா, இப்படி வளர்த்தாங்களா, கவனிக்காமல் விட்டுட்டோம்னு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்து விருச்சிக ராசி, அதாவது புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட நன்றாக இருக்கிறது. அந்த ரிலேஷன்கிட்ட அவங்களோட கான்டாக்ட்ஸ் கம்மியாகிட்டே வந்துடுச்சு. ஓரளவு லாபம் வந்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்லாத நாள் தான் இது. அடுத்து தனுசு ராசி, உடலும் மனமும் நன்றாக இருக்கிறது. மனைவி புதிய வேலை அல்லது வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய தொழில் ஆரம்பிக்கிறார்கள். அதாவது பர்டிகுலராக அந்த சமையல், வீட்டை பற்றிய குறிப்புகள் போன்றது சம்பந்தமான வீடியோ போடுறது, மேக்கப்பு அல்லது துணி சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டெக்கரேஷன், இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு துறையில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. படலாம், நல்லதே நடக்கும். அடுத்து மகர ராசி, சிறிய லெவல்லேருந்து தன்னோட உழைப்பினால் மிகப்பெரிய லெவலுக்கு முன்னேறக்கூடிய ராசி இந்த ராசி தான். இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது வேணால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கலாமே தவிர, பெரும்பாலும் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். மே 1ஆம் தேதியிலேருந்து அந்த 7 சனியினோட ஒரு ஆதிக்கம் குறைந்து விடுகிறது. அதுக்கு மேலே நல்லா இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்க. அடுத்து கும்பராசி, மனைவியோட உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. மத்தியானம் வர மனசு குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலே உற்சாக நிலை மாறுது. பெற்றோர்கள் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் வரணும், வேண்டிய பணம் வரதில் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் கூட பரவாயில்ல. நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மீன ராசி, அதே மாதிரி கன்ஃபியூஷன் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். உங்களுக்கு குடும்பத்தில் உங்களை தப்பாக தான் அர்த்தம் பண்ணிக்கிட்டு தான். நீங்கள் நல்லது நினச்சா கூட உங்களை தப்பாகவே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு பண்ணிவிட்டு வர வேண்டியிருக்குது. மனைவிக்கு போயிட்டு வாங்க. மனதைரியம் உங்களை வழிநடத்தி செய்கிறது. உடலில் நல்லா தான் இருக்குது. கோயிலுக்கு போகிறத தவறாமல் போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ஸோ நண்பர்களே, உங்கள் 12 ராசிக்கு உண்டான பலன்கள் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.